வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் நியர் சரத்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்தது எல்லா வகையான வாட்டர் சோலர் ப்ரைஸஸோட ரேட். ஸோ சைனா அப்படிங்கிற கண்ட்ரி தான் வந்து குளோபல்லே வந்து வாட்டர் சோலர் ப்ரைஸஸை வந்து டிட்டர்மின் பண்ணக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு. ஸோ இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கால்சியம் நைட்ரேட் மற்றும் பாஸ்பரஸ் சார்ந்த டிஏபி ஆனால் இருக்கட்டும், மற்ற வகையான பாஸ்பரஸ் சார்ந்த எல்லா உரங்களோட விலையும் ஏறப்போகுது. அதற்கு சைனா மிகப்பெரிய அளவில் காரணமாக இருக்குது. ஸோ என்னென்ன காரணம், என்ன ரீசன், எந்தெந்த உரங்கள்லாம் விலையேறப்போகுது, அடுத்து வரக்கூடிய நாட்களை எப்படி சமாளிக்க போகிறோம், இதுக்கு பதிலாக மாற்று உரங்களை வேறு என்ன உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்கணும் அப்படி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் சரத்குமார். யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம் வந்து பேசிகிட்டு இருக்கேன். உலக அளவில் பார்த்திங்க அப்படின்னா சைனா அப்படிங்கிற நாடு தான் வந்து நிறைய லோ காஸ்ட் மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணக்கூடியதில் பயணியராக விளங்குறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்பொழுது கால்சியம் நைட்ரேட் மற்றும் MEP மோனோ அமோனியம் பாஸ்பேட் சொல்லக்கூடிய 1261 ஃபெர்டிலைசர்லாம் சைனா தான் வந்து குளோபல் லெவலில் வாங்குறாங்க. இப்போ ரெண்டு ப்ராடக்ட் வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட். ஒன்று வந்து கால்சியம் நைட்ரேட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா MEP. இந்த ரெண்டையும் ஒன்று முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கால்சியம் நைட்ரேட் பற்றி பார்ப்போம். கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறது கால்சியமும் நைட்ரஜன் கலந்த ஒரு வகையான உரம், உங்களுக்கு தெரியும். இந்த கால்சியம் நைட்ரேட் வந்து உலக நாடுகள் யாரை நம்பியிருக்குன்னா ரெண்டு பேர் தான். ஒன்று சைனா, ரெண்டாவது யாரா ஃபெர்டிலைசர். யாரா ஃபெர்டிலைசர் தான் குளோபல் லெவலில் CN சார்ந்த உரங்களையும் அதுக்கு உரங்களான கால்சியம் நைட்ரேட் கூடக்கூடிய மற்ற உரங்களையும் உலகத்துக்கே சப்ளை பண்ணக்கூடியதில் பயனியர் கம்பெனி இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஒருத்தவங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து சைனா பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். உங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டு பேரும் தான் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான கால்சியம் நைட்ரேட்ஸ் அந்த ஃபெர்டிலைசர்ஸ்க்கு வந்து பயணியராக விளங்குறாங்க. ஸோ சைனா வந்து இம்போர்ட்டை ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணதுனால இந்த ஃபஸ்ட் இதுக்கெல்லாம் அடுத்தலமாக இருந்தது US தான், அவங்களுக்குலாம் தெரியும். ஸோ அமெரிக்கா வந்து பல்வேறு வகையான பொருளாதார தடைகளை விதித்து டாக்ஸ் ரேட்டை எங்கெங்கேயோ எக்ஸஸாக பண்ணதோட ரிசல்ட்டு கடைசியாக இங்கே வந்து நின்றுருக்கு. சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்தாங்கிற மாதிரி ட்ரம்ப் சும்மா இல்லாமல் என்னத்தையாக ஒன்று வளர போய் பெரிய இஷ்யூ ஆகி இது வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார அளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. ஸோ CNக்கு இதே கேஸு. சேம் சில பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பாஸ்பரஸ் சார்ந்த உரங்கள் 1261, 1340, 13 இந்த மாதிரிலாம் உரங்கள் அப்படிங்கிறது MEP, MKP இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்லாம் பாஸ்பரஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர். பாஸ்பரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்ன ரியாலிட்டி அப்படின்னா, இனி வரும் காலங்களில் வந்து EV பேஸ்டு வெஹிக்கிள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் நிறைய வந்துடல. அதுக்கு வந்து அந்த உள்ள பேட்டரி கன்சப்ஷனுக்கு, பேட்டரி ப்ரொடக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்பாரிக் ஆசிட் நிறைய உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ அது வந்து இதில் போடுற அமௌண்ட்டை விட அதில் எடுக்கிற அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப கூட. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சு ஒரு டன்னு MEPயோட ரேட்டு ஒரு 10,000 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய செலவை வந்து நீங்கள் EV பேட்டரியில் போட்டோம்னா ஒரு டன்னு செலவு பண்ணால் 25,000 30,000 கிடைக்குது அப்படின்னு சைனா ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து முழுக்க அவங்க ஃபோக்கஸ் ஆன் EV ஃபேஸ்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய பேட்டரி உருவாக்குறதுக்காக வந்து அவங்க பாஸ்பரிக் ஆசிட் உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ இதை விட அவங்களுக்கு வந்து ரேட் அதில் கூட கிடைக்குது, மார்ஜின் அதில் கூட கிடைக்குது. ஸோ அதனால் அவங்க பாஸ்பரஸ் அந்த ஃபெர்டிலைசரை குளோபல் லெவலில் சப்ளை பண்ணுறத எக்ஸ்போர்ட்டை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் அப்படிங்கிற அந்த கண்ட்ரிங்கிறது அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து அவங்க EV பேஸ்டு வெஹிக்கிளான பேட்டரிஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால் முழுக்க உலகளவில் வந்து இந்த பாஸ்பரஸ் அந்த ஃபெர்டிலைசருக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு வந்துட்டுருக்கு. இது எல்லாமுமே வந்து லிங்க்டின்ல ரொம்ப அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டு மிகப்பெரிய விவாத பொருளெல்லாம் போயிட்டு இருந்தது. அதோட சின்ன கிளிம்ஸ்லாம் நான் ஃபோட்டோ கொடுத்துருந்தேன், நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று என்ன ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரி ஓகே, இது ரெண்டும் வந்ததுனால ஒரு பக்கம் CN, இன்னொரு பக்கம் MEP, இந்த ரெண்டுமே இந்தியாவுக்குள்ளே ரொம்ப பெரிய டிமாண்ட் ஆகிடுச்சு. ஸோ நாட் ஒன்லி இந்தியா, உலக அளவில் எந்த நாடுகளில் விவசாயத்தை தழுவுதோ, விவசாயத்தை தொடருதோ அந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த ரெண்டு ஃபெர்டிலைசருக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இனிவரும் காலங்களில் பாஸ்பரஸ் அந்த ஃபெர்டிலைசரோட உற்பத்தி அப்படிங்கிறது வந்து மற்ற நாடுகளில் வந்து குறைவாக இருக்கிறதுனாலையும் சைனா பேன் பண்ணதுனாலையும் அதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்னும் பார்க்க முடியாத அளவுக்கு ஹைக்காக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 1264 இது வரைக்கும் ஒரு 3,500 to 4,500 வரைக்கும் முன்ன போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அப்புறம் கம்பெனி பொறுத்து மாறிட்டுருக்கு. ஸோ இனி வருங்காலங்களில் ஃபார்மர் காஸ்ட் அப்படிங்கிறது 5,000 6,000 போனாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாம். ஆனால் அதுக்குமே ஸ்டாக் கிடைக்குமா அப்படிங்கிறது டிமாண்டாக இருக்குது. ஸோ இப்போ விலை ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி ஓரளவுக்கு ஸ்டாக்கை தன்னை எடுத்து வச்சு ஒரு 50 டன் கெப்பாசிட்டி இருக்கவங்க கூட ஒரு 100 டன் எடுத்து வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இனி வருங்காலங்களில் இந்த ரெண்டு ஃபெர்டிலைசரோட உபயோகம் அப்படிங்கிறத நம்ம கேள்விக்குறியாக தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம உபயோகப்படுத்துது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். சேம் சில நீங்கள் 1261 மாதிரி ஃபெர்டிலைசர் அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 114011 இல்லை 134013 இந்த மாதிரி மாற்று உரங்களை வந்து ஓரளவுக்கு 40% பாஸ்பரஸ் இருக்க மாதிரி, இல்லை லிக்விடில் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரால செனிஃபாஸ் இருக்கும், ரீஸ்டோர் 1 இருக்கும், ஜுவாரியில் 104020, ரீஸ்டோர் 2 இருக்குது, 204010 இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக உபயோகப்படுத்து அப்படிங்கிறது
நமக்கு ஓரளவுக்கு பெரிய அளவு டிமாண்டை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் சின்ன அளவுக்கு அதோட கொஞ்சம் கம்மியானது, ஆனால் காஸ்ட்டு கம்மி, ஒரு 1000 ரூபாய்க்குள்ள 1500 ரூபாய்க்குள்ள 1 லிட்டர் காஸ்ட் அப்படிங்கிறது லிக்விட் ஃபெர்டிலைசரில் முடிஞ்சிடும். இந்த மாதிரி மாட்டு ஃபெர்டிலைசர் உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கான வழியாக இருக்கும். சிஎனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் நைட்ரேட் உபயோகப்படுத்தாமல் அதுக்கு தனியாக வந்து கால்சி பவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிராக்ஸில் வந்துருக்கு. அவங்களாம் வந்து ஏக்கருக்கு 5 கிலோ அப்படிங்கிறது அவங்க ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. அது மாதிரி ஒரு 1000 ரூபாய்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய மாற்று வழிகள் நிறைய இருக்குது. ஸோ அதே அளவான நியூட்ரியன்ஸு ப்ளஸ் சேம் சைடில் ஃபார்மட் வேறு இதெல்லாம் கொடுக்குறதுக்கான இன்றைக்கி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி மாற்று பொருளாதாரத்தை நம்பி நம்ம மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கிறத இது மூலமாக சொல்லி ஆசைப்பட்றேன். வாட்டர் சால்ட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடிய விவசாயம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மற்ற விவசாயிகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.